சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாட்டில் பல விஷயத்தை பேசினார். இருந்தாலும் சினிமா சார்ந்து பேசின விஷயங்களை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி கமலை குறிவைத்து தாக்கினாரா விஜய் அவருடைய பேச்சில் அப்படிங்கிறத முதல் கேள்வி. இல்லை, ஒரு காலத்துலேயும் ரஜினி அவர்களை அவர் எங்கேயுமே பேசி நான் என்னை பொறுத்தவரை நான் கேட்டதே கிடையாது. அந்த சூப்பர் ஸ்டார் கூட சரத்குமார் பேசின ஒரு விஷயந்தான் பெருசாச்சு. இன்றைக்கி அதே சரத்குமார் இப்போ விஜய் அடிக்கிறார். இப்போ பாசிசம்னா என்னென்னு விஜய்க்கு தெரியுமா, மாநாட்டில் என்ன பேசணும்னு தெரியுமா, தெரிஞ்சு பேசணும்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ தான் விஜய் அவர் யாரை என்னென்ன மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி அவர்களை பார்த்து வளர்ந்தவர், மிகப்பெரிய ஒரு ரசிகர், தலைவர்னு சொல்லக்கூடியவர். ரெண்டாவது கொஞ்சம் லாங் டைம் நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, படையப்பா படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும் எனக்கு அப்படின்னு விஜய் ரஜினி சட்டை. பட் அப்போ கே.எஸ். ரவிக்குமார் இவங்க ரஜினிலாம் சேர்ந்து இதில் உனக்கு ஏற்ற ரோல் கொஞ்சம் இல்லைப்பாங்கிற அளவுக்கு சொல்லும் போது தான் விஜய் என்ன சொல்ல ஒரு சீனாக நடித்தா நான் போதுன்னு பேசியிருக்காரு. அப்போது படையப்பா வரும்போதெல்லாம் விஜய் நல்ல ரேஞ்சில் தான் இருக்கார். அப்போது ரஜினி ரொம்ப போற்றத்தக்குன வரையில் தன்னுடைய பாதையில் ரஜினி சார் போட்ட பாதையெல்லாம் வந்தேன்னு அவர் நிறையா விஷயங்கள சொல்லியிருக்கார். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நேற்று பேசுகிறதுல நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, மற்றவர்கள் யாரோ ஒன்று பேசுனது, வர்றேன்னு சொன்னார் வரல அப்படிங்கிற விஷயத்த பேசுனதை கருத்தில் சொன்னது தான் அவர் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார். கமல் அடித்தது வேணால் அவர் கரெக்டாக கமலை தான் நம்ம அட்டாக் பண்ணுங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கலாம். காரணம், கமல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி டிஎம்கேல போய் மிங்கில் எம்பி ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்து பேசப்பட்டது போது தான் நான் ரிட்டையர்டு ஆனதுக்கு பிறகு நான் வரல, நான் என்னோடய ரேஞ்ச் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவரை மறைமுகமாக சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ நமக்கே ஒரு விஷயம் தெரியும் போது விஜய் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம பேசுகிறத ஆழ்ந்து விஜய் பேசுகிறத கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். உள்ளடக்கின விஷயம் நிறையாவே இருக்குது. மக்களுக்கு நீங்கள் அதை சொல்லலை இதை சொல்லலை, என்ன மாநாடு பேசுனீங்க அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க நிறைய பேர். என்னை பொறுத்த மட்டும் அதுக்குள்ள சந்தர்ப்பம் இனிமேல் தான் மக்களை சந்திக்கும் போது தான் வரும். அப்போ தான் நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசப்படலாம். நீங்கள் எதிர்கட்சி ஒரு மாநாடு போடுறதுக்கும் ஆளுங்கட்சி ஒரு மாநாடு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் இப்போ எதுவுமே இல்லாமல் புதுசாக வந்தவருக்கு ஒரு மாநாடு போகிறாங்கன்னா அது எந்தளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நேற்றைய கூட்டம் எந்தளவுக்கு இருந்தது, அந்த கூட்டம் மீறி அந்த ரேம்பில் வரும்போது மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர்களுக்கு எந்த சிரமம் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை மாநாடு சிறப்பாக பேசி முடிச்சுட்டு போனதாக நான் நினைக்கிறேன். நான் சார் இப்போ கமல் அவர்களை நேரடியாக தாக்கி பேசினா கமல் அவருடைய வாக்குகளை இழக்க நேரிடும், ஒரு எந்த நடிகராக இருந்தாலும் சரி சார். ஆனால் டேரிங்காக அந்த முறை விஜய் ஓப்பனாக எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டாரு. குறிப்பாக சினிமா நட்சத்திரங்களுடைய ஆதரவுகளும் தேவை, அவங்களோட ரசிகர்களோட ஓட்டும் தேவை இருக்கும்போது எப்படி இவர் ஒரு துணிச்சலான முடிவில் பேசினார் சார்? இல்லை, அவர் ஒரு பாதிப்பு வரும்போது அதை பேசி தானே தீரணும். இப்போது நமக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு விளக்கம் கொடுத்தாகணும் இல்லையா? அந்த விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. அதில் அதற்கு யார் பேசுனாங்களோ அவங்களுடைய மனநிலை தெரியும். ஆனால் கமல் அது பெருசாக கண்டுக்காமல் ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டார். இதே சீமான் அவர்கள் மறைமுகமாக தான் அவர் ஃபுல்லாக அட்டாக் பண்ணியிருக்கார். இந்த சிங்கம் தனக்கு மேலே உள்ள மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடும், செத்ததில் சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டேரிங்காக அடித்தார். செத்ததுன்னு யாரை சொல்கிறாரு சார்? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ இன்றைக்கி தான் கமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சீமான் அவர்கள் விஜயை தம்பின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் பேசப்பட்டது. இன்றைக்கி அவர் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது நேற்று பேச வேண்டிய ஒரு கட்டாயம், ஏன்னா இதற்கு மேலே அவர் மாநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவர் மாநாடு போகிறதுக்கும் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சுட்டு இருக்கிற விஜய் போன்றவர்கள் போகிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. ஆனால் நேற்று அவருடைய ஸ்பீச் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறையா விஷயங்கள் உள்ளடக்கி பேசியிருக்காரு. ஸோ பிஜேபியை அடித்து தான் பேசியிருக்கார், ஒன்றும் சப்போர்ட் பண்ணி பேசலை. அந்த தில்லு டேரிங் நேற்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டாலின் அங்கிள் கேட்குதா அப்படின்னு எவ்வளோ வாய்ஸ் ஓங்கி ஒரு அவர் பேசுகிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் எல்லாத்தையுமே அடித்து தான் நேற்று பேசியிருக்கார். மக்கள் செல்வாக்கு என்கிட்ட இருக்குது, மக்கள் என் பக்கம். ஸோ நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் வந்திருக்கேன், இனிமேல் நான் ஊர் ஊராக போய் மக்களை சந்திக்க போகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.
இப்போ நேற்றைய தினம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல்னா மையத்தில் இருக்கக்கூடிய பாஜகவே அடிச்சிட்டாரு, இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவே அடிச்சிட்டாரு, அடிமைக்குடன் ஏடிஎம்கேவே அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் போட்டு விளாசிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு அரசியல் தீ பற்றி இருக்குது. இந்த தீ எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுது? நிறைய நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல உங்களுக்கு, அது அணையாது. ஏன்னா அண்ணாடிஎம்கேவும் விஜயும் ஒரு கூட்டணி அமைச்சு ட்ராவல் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆனால் பிஜேபியோட போய் என்றைக்கு நீங்கள் போய் காலடியில் போய் உங்கள் கட்சியை கொண்டு போட்டிங்களோ அன்னையோட அண்ணாடிஎம்கே வந்து அடிமைத்தனமான கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்னு நேற்று உடைக்கிறார். ஏன்னா அந்த கட்சியை உருவாக்குனது எம்ஜிஆர் எவ்வளோ சிரமப்பட்டு உருவாக்குனார், எவ்வளோ கட்டுக்கோப்பாக கொண்டு போனார். அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் எந்த அளவுக்கு உருவாக்குனாங்க. இன்றைக்கி அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்காங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை ஒன்று பேசுகிறார். அவர் வந்து அவருடைய மக்களை நம்பி அவர் இறங்குறேங்கிறார். 234 தொகுதியிலும் என்னுடைய ஃபேஸ் விஜயை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாருன்னா அந்த நம்பிக்கை தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. 67 அண்ணா அவர்கள் வந்ததும் 77 எம்ஜிஆர் வந்ததையும் 2027 ஸோ இந்த வரலாறு திரும்புது, நான் கண்டிப்பாக அது வாய்ப்பு இருக்குங்கிறார். மதுரை மண்டலம் போய் இருக்கும்போது கேப்டன் விஜயகாந்தையும் நன்றி மறக்காமல் ஒரு விஷயத்த சொல்கிறார். அவரால் தான் இன்றைக்கி நான் நிற்கிறேங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறார். விஜயகாந்த் கேப்டன் இல்லை, நான் இல்லை, இதுதான் உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ விஜயகாந்த் அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் போட்ட பாதையில் இப்போ விஜய் நான் போய்கிட்டு இருக்கேங்கிறத அவர் நேரடியாகவே டேரிங்காக சொல்கிறார். இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய இடத்தை தான் பிடிக்க இவர் வர்றதா சொல்கிறார். அதை தான் எங்களுக்கு கொள்கை தலைவரில் வைக்கல, ஆனால் அரசியல் வழிகாட்டியாக நான் முன்னோடியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணா எம்ஜிஆர் எல்லாரையும் வைக்கிறாரு. ஸோ 26 தேர்தல் எப்படி 67 77 போல் ஒரு மாற்றம் அப்படிங்கிறாரு. அப்படியே மதுரை மண் இவரை பேசாமல் கடக்க முடியாதுன்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் பேசியிருந்தார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இவருடைய ரியாக்ஷன்ஸாகவும் நிறைய வருது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மதுரை மண் போனதுக்காக வந்து கேப்டன் அவர்கள் பேசலை. எப்போவுமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கேப்டன் விஜயகாந்த் மேலே ஒரு அண்ணன்ற மரியாதை எப்போவுமே இருக்குது. நீங்கள் பிரேமலதா அவர்கள் கூட நேற்று ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது கூட எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் விஜய் தம்பி தான் எங்களுக்கு அவர் அப்படிங்கிறத அவங்க வேறு இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கிற அந்த தொண்டர்கள் அவருடைய ரசிகர் எல்லாமே விஜய்க்கும் பிடித்தமானவர்கள் தான். அந்த ஓட் பேங்கு கண்டிப்பாக அவருக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கும். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள் நேற்று வந்து 2 பேர் பேனர் தூக்கிட்டு வந்திருக்காங்க. விஜயும் அஜித்தும் இருக்கிற பேனரை கையில் வச்சுட்டு நாங்கள் எங்களுடைய ஓட்டு விஜயை கண்டிப்பாக கொடுப்போம். அஜித் ஒரு நண்பர், ஸோ ரஜினி சார் இந்த ஓட் பேங்க் கண்டிப்பாக அவருக்கு தேவை. அவருடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களையும் சொல்லும்போது சக நடிகரை நீங்கள் அட்டாக் பண்ணாதீங்கன்ற ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. அதுக்கு மீறி இப்போ கூலிப்படத்தில் நடந்தது. ஆனால் அது விஜய் ரசிகர்கள் பொருளில் வந்தவங்களாங்கிறது தெரியாது. படம் பார்த்தீங்கன்னு கேட்டால் ஓடி போகிறான். அப்போ உண்மையிலே விஜய் ரசிகர் வந்து படம் பார்த்தானா விளக்கம் கொடுக்கணும்ல. ஸோ கேள்விக்கும் போது துண்டக்கணத்தின்னு ஓடணுங்க. ஸோ இதனால் வந்து இப்படிலாம் மறைமுக தாக்குதல் கண்டிப்பாக விஜய்க்கு வரும். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய போகிற பாதை, நான் வந்திருக்கிறேன் 1.5 வருஷமாக மக்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு ஓப்பன் டைரிங்கை வந்து மக்களை சந்திக்க போகிறேன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல. ஸோ இதன் மூலம் பார்க்கும்போது வந்து நேற்று பேசின அந்த பேச்சு எல்லாமே வந்து என்னை பொறுத்த மட்டுமே ஒரு சிறப்பான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போ சினிமாக்காரவங்கலாம் கெட்டவங்க கிடையாது, அந்த கண்ணோட்டத்தை வந்து பார்க்காதீங்க. அரசியல்வாதிகள்லாம் நல்லவங்களும் கிடையாது. காமராஜரை தோக்கடிச்சது சினிமாக்காரன் கிடையாது, அரசியல்வாதி. நல்லக்கண்ண ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்லை, அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. சினிமாக்காரர்கள் மீது ஏன் இந்த சாயத்தை பூசுறீங்க? ஏன் சினிமாக்காரனா என்ன இலக்காரமா? கடந்த முறையே கூத்தாடினா என்ன, கூத்தாடுறதுனா கூத்து எங்கள் ரத்தத்தில் பிறந்தது கூத்துனா அப்படின்னு பெருசாக பேசியிருந்தார் சார். இந்த முறையும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. யாருக்காக இந்த விளக்கம், எதனால் இந்த விளக்கம்? தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டார் சார். இதுக்கு மேலே திரும்பி சினிமாக்காரன் அரசியலுக்கு வரக்கூடாது, அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறலாம் இனிமேல் கேட்கவே கூடாதுங்கிறத நேற்று பேசியிருக்கார். நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம்னு விரும்புகிறேன். 67க்கு முன்னாடி காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கப்பட்டது. 52 பராசக்தியில் வந்து கலைஞர்கள் வசனம் பேசுகிறது எல்லாருக்குமே தெரியும். கோயில் கைவர்கள் கூடமாக மாறிவிட்டது, என்ன டைலாக். அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய வேலைக்காரி ஓரிரவு, பிரமாதமான மெசேஜ். மக்களை போய் தொட்ட விஷயங்கள் டைலாக் மூலம் சினிமா மூலமாக தான். அண்ணா அவர்கள் வந்து பெரியார் கொள்கைகள் பின்பற்றி வந்தவர், கலைஞர் வந்தவர்கள்லாம் வேறு விஷயம். ஆனால் சினிமா மூலமாக பிரபலமானவர்கள் 2 பேரும். அவர் பேசின டைலாக்லாம் மந்திரிக்குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஏ நடராஜன் ஹீரோ, எம்ஜிஆர் ரோல் பண்ணியிருப்பார். அதில் நீ வந்து திருந்தவே மாட்டியாடான்னு கேட்கும்போது அந்த ஹீரோ பேசுகிற டைலாக் கொண்டு வரும். கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால், பாம்பு தவளை விழுங்காமல் இருந்தால், நாளும் கொள்ளையடிக்காமல் இருந்திருப்பேன். என்ன டைலாக்? இந்த மாதிரி பஞ்சு டைலாக்ல தான் அப்போவே பஞ்சு டைலாக் நிறையா இருக்குது. இதன் மூலமாக தான் அப்படியே மக்கள் மனசில் இடம்பெற்று மனோகரா பொறுத்தது போது பொங்கியலும் மனோகரா இதெல்லாம் கிளாப்ஸ் சார் தியேட்டரில் இப்படி உருவானது தான். ஸோ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் செல்வாக்கு போகும்போது எந்த படத்தில் தண்ணி அடிக்கிற சிகரெட் பிடிக்கிறத பார்த்துருப்பீங்களா? கிடையாது. சிகரெட்டை பிடிக்கும்போது ஒன்று எம்ஜிஆர் நிறுத்த முடியும் அடிப்பார். இந்த ரஞ்சித் முன்னாடி சிகரெட்டை பிடிக்கூடாதுன்னு சொல்லி அடிப்பார், வாயில் தான் வைப்பார். தண்ணி அடிக்கிற ஒரு ஷாட்டு ஒளி விளக்கு படத்தில் வச்சுருப்பாங்க. தண்ணி அடிக்கிற மாதிரி போனோன்னா மனசாட்சியிலேருந்து ஒரு எம்ஜிஆர் வந்து தைரியமாக சொல்லி மனிதன் ஒரு சாங் வரும்.
கூண்டுக்கிளி எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து பண்ண படம், அதில் தம்படிக்கிற ஒரு சீன் ஒன்று வரும், அதையும் சிவாஜி பண்ணுறது மாதிரி வரும். ஸோ இப்படி மக்கள் மனசில் மக்களோட இதயங்களை போய் உட்காந்தவர் சினிமா மூலமாகன்னு சொல்கிறது தான் வராங்க. அதற்கடுத்து ஜெயலலிதா அவர்கள் அடிமை பெயரில் சொந்த குரல் ஒரு பாட்டு, அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, இந்த பாடலை பாடி அவங்க சினிமா மூலமாக பிரபலமாகி வந்து சிஎம் சேரில் உட்காந்தாங்க. ஏன் இன்றைக்கி இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் இதே சினிமாவில் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கார். டெப்டி சிஎம் உதயநிதி நிறைய படங்கள் ஹீரோவாக பண்ணியிருக்கார். சினிமாவையும் அரசியலும் பிரிக்க முடியாது யாருமே. தமிழகத்தினுடைய தலையெழுத்து அது, ரத்தத்திலே ஊறி போனது. அதனால் வந்து சினிமாக்காரனுக்கு என்ன தெரியும் இனிமேல் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. சினிமாக்காரனா எல்லாம் முடியுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். அப்படி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு வரிசை லிஸ்ட்டு போட்டு போகலாம். புரட்சி கலைஞர் விஜயகாந்தியை நம்ம சொல்லலாம். மதுரை மண்ணில் போட்ட மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும் உங்களுக்கு, இதை விட 10 மடங்கு கூட்டம். சரிங்களா? நினச்ச 2011 ஆட்சி மாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு பில்லர் இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். அண்ணா டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜயகாந்த் மிகப்பெரிய பில்லராக இருந்தார். 2016 அவர் சிஎம் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால அவரால் வர முடியாமல் போச்சு. அதனால் சினிமா அரசியலும் ரெண்டு கண்கள் தான். இல்லை ஒரு கண்ணை குத்திட்டு ஒரு கண்ணோட இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதை தான் விஜய் அவர்களும் தெளிவாக பேசுகிறாங்க. இதே 96 சூப்பர் ஸ்டார் ரஜினியாக நினச்சிருந்தா தமிழகத்தின் சிஎம் மூப்பனார் அவர்கள் வந்து வா ரஜினி வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், தமிழ் மாநில காங்கிரஸை உன்னோட ஜாயின் பண்ணுறேன், நீ ட்ராவல் பண்ணு வா அப்படிங்கிறார். ரஜினி சார் வேண்டாம், அரசியல் எனக்கு கொஞ்சம் வெகு தூரம், நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் நான் வருவேன் நான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அன்றைக்கு கொடுத்த வாய்ஸ் ஓவரில் தான் 96 கலைஞர் சிஎம் உட்கார்றாங்க. ஏன் இதே அஜித் எடுத்துங்க, ஜெயலலிதா அவர்களுக்கும் அஜித்துக்கு நல்லா பாண்டிங்க, அம்மா புள்ள உறவு. அஜித்தை கூப்பிட்டு வா அரசியலுக்கு வா, அதை இந்த அண்ணா டிஎம்கேனுடைய உன்னை பொறுப்பில் கொடுக்குறேன், இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னே சொன்னாங்க அஜித்துக்கிட்ட. அஜித் வேணான்னு போனார். அதனால் இந்த திரையுலக நட்சத்திரம் எல்லாமே சினிமாவில் சம்மந்தப்பட்டவர்கள் சார். இனிமேல் யார் சினிமாக்காரனுக்கு ஒன்றும் தெரியக்கூடாதுங்கிறது தான் நேற்று ரெண்டு வார்த்தையே சொன்னார். அரசியல்வாதி அறிவாளியும் இல்லை, சினிமாக்காரை முட்டாளும் இல்லை அப்படின்னு சொன்னார். தெளிவான விளக்கம் நான் பார்க்குறேன் நான். நிச்சயமாக சார். இப்போ விஜய் அவர்கள் அடுத்தடுத்து என்ன நகர்வுகளை நகர்த்துறாரு, என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நேற்றைய தினம் மாநாட்டில் பேசின பேச்சு 3 நாளாயும் இன்னும் வீச்சுங்கிற மாதிரி நாளை வரை ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. இந்த வாரம் முழுக்க அதான் டாக்குங்கிறதுல மாற்றம் இல்லை சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்.